இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருதியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்டுள்ள அரசிதழ் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: சுங்கச்சாவடிகளில் ரொக்கமாக கட்டணம் செலுத்தும் நடைமுறை ரத்து செய்யப்படுகிறது. ஏப்ரல் 10 முதல் சுங்கச்சாவடி பரிவர்த்தனைகள் அனைத்தும் ஃபாஸ்டாக் மின்னணு முறைகளில் மட்டுமே நடைபெறும். சுங்கச்சாவடியை கடக்கும் வாகனங்களில் ஃபாஸ்டாக் வசதி இல்லை என்றால் UPI பயன்படுத்தி சுங்க கட்டணம் செலுத்தலாம். வழக்கமான கட்டணத்தை விட 1.25 மடங்கு கூடுதலாக பணம் செலுத்த வேண்டும். குறிப்பிட்ட வாகனம் டிஜிட்டல் வடிவிலும் கட்டணம் செலுத்தாவிட்டால் சுங்கச்சாவடிகள் வருவதையோ வெளியே செல்வதையோ அதிகாரிகள் அனுமதிக்க மறுக்கலாம். அப்போது மின்னணு முறையில் அறிவிப்பு ஒன்று வாகன உரிமையாளருக்கு அனுப்பப்படும். 3 நாட்களுக்குள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையை செலுத்திவிட வேண்டும். இல்லாவிட்டால் சுங்க கட்டணத்தைப் போல 2 மடங்கு தொகையை செலுத்த வேண்டியிருக்கும். அரசு அலுவலக நிமித்தமான பயணம் செய்யும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த கட்டண விலக்கு பெற முறைப்படி விண்ணப்பிக்க வேண்டும் அல்லது ஆண்டுக்கான பாஸ் பெற்றுக் கொள்ளலாம். அரசு வாகனங்களுக்கு மட்டுமே கட்டண விலக்கு பொருந்தும். தனிப்பட்ட முறையில் அரசு அதிகாரிகள் மேற்கொள்ளும் தனிப்பட்ட பயணங்களுக்கு கட்டண விலக்கு கிடையாது. அடையாள அட்டையை பரிசோதித்து அனுமதிக்கும் நடைமுறை இனி கிடையாது என அதில் கூறப்பட்டுள்ளது. அடிக்கடி பயணம் செய்யும் தனியார் வாகனங்கள் ஆண்டுக்கு 3075 செலுத்தி ஓராண்டு பாஸ் பெறலாம். இந்த பாஸை பயன்படுத்தி அதிகபட்சம் 200 தடவை சுங்கச்சாவடிகளை கடக்கலாம். சுங்கச்சாவடியின் அருகில் வசிப்போர் தினசரி பலமுறை சுங்கச்சாவடியை பயன்படுத்த உள்ளூர் மாத பாஸ் பெறலாம். டாடா ஸ்டீல் கூடுதலாக நிலக்கரியை வெட்டி எடுத்ததாக கூறி 1755 கோடி செலுத்துமாறு ஜார்க்கண்ட் அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்நிறுவனம் 2001-2007 ஆண்டுகளில் வெஸ்ட் போகாரோ நிலக்கரி சுரங்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி 162 லட்சம் டன் நிலக்கரியை எடுத்ததாக நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை மறுத்த டாடா ஸ்டீல், கூடுதல் பணம் கேட்கும் ஜார்க்கண்ட் அரசின் கோரிக்கை நியாயமற்றது. இந்த விவகாரத்தில் தகுந்த நீதி அமைப்புகள் வாயிலாக சட்ட ரீதியான தீர்வுகளை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது.